இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அடுத்த மீனாட்சிப்பேட்டை ஜே நகர் பகுதியை சேர்ந்தவர் முருகன். தன்னுடைய அத்தை மகளான வனஜாவுக்கும் இவருக்கும் 7 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் முடிந்துள்ளது. இந்த தம்பதிகளுக்கு 5 மற்றும் 6 வயதில் 2 குழந்தைகள் இருக்கின்றார்கள். கட்டிட வேலை செய்து வந்த முருகன் அடிக்கடி வெளியூர் செல்வது வழக்கம். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் அதே பகுதியை சேர்ந்த கிருஷ்ணா என்பவருக்கும் வனஜாவுக்கும் நெருக்கம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் காதலாக மாறி பிறகு கள்ளக்காதலாக மாறியிருக்கிறது. இவர்கள் அடிக்கடி தனிமையில் இருந்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் வனஜாவின் கணவர் முருகனுக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர் மனைவியை கண்டித்திருக்கிறார். இதேபோலதான் 2 நாட்களுக்கு முன்பு முருகன் வழக்கம் போல கட்டிட பணிக்கு சென்றுவிட்டு பின்னர் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அப்போது மனைவி வனஜா வீட்டில் இல்லாததை பார்த்து பிள்ளைகளிடம் கேட்டிருக்கிறார். பிள்ளைகள் அம்மா எங்கு சென்றிருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியாது என்று சொல்லவும் உடனே அவர் மனைவியை அக்கம் பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் போய் தேடியிருக்கிறார். அப்போது வனஜா தன்னுடைய கள்ளக்காதலன் கிருஷ்ணாவுடன் ஒரு தோட்டத்தில் உல்லாசம் அனுபவித்துக் கொண்டிருப்பதை இவர் பார்த்து விட்டார். இதனால் இவர் கடும் ஆத்திரமும் அதிர்ச்சியும் அடைந்தார். இதனால் கணவன் மனைவி இடையே சம்பவ இடத்திலேயே சண்டை ஏற்பட்டிருக்கிறது. அப்போது முருகன் தன்னுடைய மனைவியை அடிக்க பாய்ந்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக முருகனை கிருஷ்ணா தன்னுடைய லொங்கியை பயன்படுத்தி கழுத்தை இறுக்கி பிடிக்க மனைவி வனஜாவும் சேர்ந்து கொண்டு இருவரும் அவரை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். இந்த கொலையை மறைக்க கடன் தொல்லை தாங்க முடியாமல் தன்னுடைய கணவன் தூக்கிட்டு கொண்டதாக நாடகமாடி இருக்கிறார் அந்த பெண். இதனை உறவினர்களும் நம்பி இறந்து போன முருகனின் பிரேதத்தை மயானத்தில் எரிக்க முற்படும் போது குறிஞ்சிப்பாடி போலீசார் விரைந்து சென்று பிரேதத்தை எரியூட்டும் முன்பே தடுத்து பிரேதத்தை கைப்பற்றி சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து குறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். இது சம்பந்தமாக குறிஞ்சிப்பாடி போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் முருகனை அவருடைய மனைவியும் கள்ளக்காதலனும் சேர்ந்து கொலை செய்து இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து இருவரையும் குறிஞ்சிப்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இந்த கள்ளக்காதல் மோகத்தால் தாய் சிறைக்கு சென்று விட்டார், தந்தை உயிரிழந்து விட்டார். இப்போது 2 குழந்தைகளும் ஆதரவின்றி இருப்பது அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.